ஹலோ greetings to you my dear friends. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் பேஸ்ட் பண்ண ஒரு 4-5 ப்ராப்ளம்ஸ் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இது எல்லாமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட். முக்கியமாக உங்களுக்கு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் இதை பேஸ் பண்ணி கேட்பாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதான பேசிக் தான். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு plenty ஆஃப் கொஷின்ஸ் கேட்பாங்க. நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஷோ தட் f of z is equals to log z is analytic. அனாலிட்டிக்கான்னு கேட்டிருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஃபர்ஸ்ட் லெக்சர் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பாருங்க. ஏன்னா வந்துட்டு அனாலிட்டிக்கை பத்தி நான் தரவா அந்த வீடியோல சொல்லிருப்பேன். அனாலிட்டிசிட்டினா என்ன, ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ்னா நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற பேஸ் பண்ணி எப்படி அதை கண்டுபிடிக்கணும், எவ்ரிதிங் நான் வந்து சொல்லிருப்பேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலனா மறக்காம போய் பாருங்க. இப்போ வந்து அதை பேஸ் பண்ணி, அந்த தியரியை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ண போறோம். வாங்க எப்படி சால்வ் பண்ணலாம் பார்த்துடலாம். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லாக் இசட் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் இசட் வந்து லாக் இசட். ஃபர்ஸ்டே சொல்லிருக்கேன், இது வந்து காம்ப்ளெக்ஸ் வேரியபிள். ஸோ யூ பிளஸ் ஐவி சீக்வல்ஸ் டு லாக் இசட்டுக்கு பதிலாக லாக் எக்ஸ் பிளஸ் ஐஒய் இப்படி நான் வந்து எழுதிக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து யூ தனியாக வி தனியாக ஃபர்ஸ்ட் திங் நான் ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரிக்கணும். அதாச்சும் ரியல் தனியாக, இமேஜினரி தனியாக. அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு சிஆர் ஈக்குவேஷன்ஸையே அப்ளை பண்ண முடியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் லெக்சர் பார்க்கலாம், மறக்காமல் போய் பாருங்கள். ஏன்னா அனாலிட்டிக்கு ஒரு 3 கண்டிஷன் இருக்கு. மிக முக்கியமான கண்டிஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் வேல்யூபிளாக இருக்கணும். அதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா எந்த வேல்யூஸ் போட்டாலும் அதுலேருந்து சிங்கிள் வேல்யூ தான் வரணும். எனக்கு மல்டி வேல்யூஸ் வரக்கூடாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யூனிக் டெரிவேட்டிவ்ஸ் இருக்கணும். அதாச்சும் இப்போ வந்து நம்ம பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் எடுப்போம் சிஆர் ஈக்குவேஷனில், யூஎக்ஸ் விஒய் விஎக்ஸ் யூஒய் அப்படின்ட்டு. அது எல்லாமே யூனிக் டெரிவேட்டிவாக கண்டினியூஸாக நம்மளோட டொமைனில் இருக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதான் செகண்ட். மூணாவது சிஆர் ஈக்குவேஷன். இது மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வாங்க நம்ம சிஆர் ஈக்குவேஷன்ஸை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா இது வந்துட்டு சிங்கிள் வேல்யூடு தான் லாக். ஸோ நமக்கு வந்து எந்த ஒரு டவுட் வேண்டாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்பயுமே சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பாருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சிஆர் ஈக்குவேஷன் நெசசரி கண்டிஷன், ஆனால் சஃபிஷியன்ட் கிடையாது. அந்த சஃபிஷியன்ட் கண்டிஷன் தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ரெண்டும். சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா மற்ற 2 ஈக்குவேஷன்ஸை நீங்கள் செக் பண்ணி பாருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதில் சம் ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸும் நான் சொல்லிருப்பேன். ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எதுலாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2 கண்டிஷன், அந்த சஃபிஷியன்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் நான் அதில் சொல்லிருக்கேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலனா மறக்காம போய் பாருங்க. இப்போ வாங்க இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ யூ பிளஸ் ஐவி இஸ் டு லாக் எக்ஸ் பிளஸ் ஐஒய் இந்த மாதிரி எழுதிக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த செகண்ட் ஸ்டெப் ரொம்ப முக்கியம். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இந்த லாக் எக்ஸ் பிளஸ் ஐஒய் இதை வந்துட்டு நான் வேற ஒரு ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். அதுக்கும் அது ஈக்குவல். அது என்னன்னு உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். 1/2 லாக் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஐ tan இன்வர்ஸ் ஒய் பை எக்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி நான் எழுதிக்கலாம். இப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட்ஸ் வரலாம், எப்படி சார் டேரெக்டாக இதுலேருந்து இந்த ஃபார்மேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணீங்க, இது எப்படி சார் ஈக்குவல் தான். இதுக்கான வீடியோ நான் செப்பரேட்டாக அப்லோட் பண்ணிருக்கேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம், மறக்காமல் போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணனா வீடியோ லென்த் ரொம்ப பெருசாகிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான். ஸோ இப்போ வந்து நமக்கு யூ தனியாக வி தனியாக கிடச்சிருச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா யூ ஈக்குவல்ஸ் டு half log x square plus y square my dear friends. Second v ங்கிறது imaginary value my dear friends, tan inverse y by x. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சிஆர் ஈக்குவேஷன்ஸ் அப்ளை பண்ணிடலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சிஆர் ஈக்குவேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎக்ஸ் ஈக்குவல்ஸ் டு விஒய், அடுத்து விஎக்ஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் யூஒய். இந்த கண்டிஷனை மட்டும் ஃபாலோ பண்ணிச்சுன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் வந்துட்டு நமக்கு சிஆர் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த சிஆர் ஈக்குவேஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நோ ப்ராப்ளம், நம்ம பட் ஜாலியாக தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ வாங்க யூஎக்ஸ் இஸ் டு விஒய். இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன். எல்லாமே வந்துட்டு யூனிக்காக இருக்கணும், டொமைன்குள்ளார கண்டினியூஸாக இருக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வர டெரிவேட்டிவ்ஸ் முதற்கொண்டு எல்லாமே, அப்போனா தான் நமக்கு அனாலிட்டிசிட்டி வரும். இப்போ வாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், யூஎக்ஸ் ஓட வேல்யூ என்ன மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? 1/2 log x square plus y square. ஃபர்ஸ்ட் log ஃபங்க்ஷன் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணனும். ஸோ 1/x square plus y square. ரெண்டாவது உள்ளார இருக்க டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x.
ஸோ இப்போ 2 கேன்சல் ஆகிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஃபைனலாக கிடைக்கிற வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் விஒய் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா யூஎக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு விஒய், அது வந்துட்டு ஒரு பேர். ஸோ விஒய்யை கண்டுபிடிச்சிருவோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வி இஸ் ஈக்குவல்ஸ் டு இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா tan இன்வர்ஸ் அப்படின்னாலே நமக்கு தெரியும் 1 டிவைடட் பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மை டிஃபரன்ஸ். tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட டிஃபரன்சியேஷன் இந்த இடத்துல ஒய் பை எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கிறதுனால ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்டூ திரும்ப நான் வந்துட்டு ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ நான் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணனா எனக்கு கிடைக்கிற வேல்யூ 1 பை எக்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதை கிராஸ் மல்டிப்ளை எல்லாமே பண்ணனா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இன்டூ 1 பை எக்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஈக்குவேட் பண்ணனா எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ யூஎக்ஸ் ஈக்குவல்ஸ் டு விஒய் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டும் ஈக்குவல் ஆயிடுச்சு. இப்போ நான் அடுத்து என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Vx is equals to minus uy நம்ம செக் பண்ணணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம Vx பண்ண போகிறோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Vx பண்ணோம்னா அதே லாஜிக் தான் 1 டிவைடட் பை 1 பிளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எக்ஸுங்கிறது இந்த அளவு டினாமினேட்டர் இருக்குது எக்ஸ் பவர் -1. அப்போ எப்படி வந்துடும் மைனஸ் y divided by x square my dear friends. உங்களுக்கு இந்த டிஃபரன்சியேஷன் தெரியும் நம்புறேன். ஸோ எக்ஸை நீங்கள் மேலே கொண்டு போனீங்கன்னா எக்ஸ் பவர் -1 வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ் பவர் -1 டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் எக்ஸ் பவர் -2 வந்துடும். ஸோ மைனஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் வந்துருச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் லாஜிக். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இன்டூ y divided by x square my dear. இப்போ நீங்க எல்லாத்தையும் கேன்சல் அவுட் பண்ணீங்கன்னா இங்க மைனஸ் இருக்கும் மைனஸ் y divided by x square. ஸோ மைனஸ் y divided by x square plus y square my dear friends. இது வந்துட்டு vx குரிய வேல்யூ. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது uy my dear friends மைனஸ் uy. அதாவது CR ஈக்குவேஷன்ஸ் படி. அப்போ uy இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப சேம் லாஜிக் 1/2 லாகுங்கிறனால 1 divided by x square plus y square my dear friends. இந்த இடத்துல மைனஸ் போட்டுக்கலாம். இப்போ வந்து y தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2y. ஸோ 2 கேன்சல் ஆகிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடைசியாக கிடைக்கிற வேல்யூ மைனஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இது ரெண்டும் வந்து நமக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்துட்டு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். லாக் இசட் இஸ் த அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண விஷயம் இசட் வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். ஏன்னா வந்துட்டு நீங்கள் லாக் இசட்டோட கிராஃப் பார்த்தீங்கன்னா இப்படி போகும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாச்சும் 0க்கு மட்டும் அன்டிஃபைன்டாக போயிடும். அதனால தான் வந்துட்டு லாக் 0 வந்துட்டு நாட் ஈக்குவல். அதனுடைய டொமைனில் 0 வராது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மற்ற எல்லா வேல்யூஸுமே வரும், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்படி ஒரு வேளை புரியல கொஞ்சம் கிளியர் கட் கிடைக்கலனாலும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 2x + i. இது வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்களே பிரித்து போட்டு நமக்கு கொடுத்துட்டாங்க. நமக்கு பிரிக்கிற வேலையும் கிடையாது. டேரெக்டாக சிஆர் ஈக்குவேஷன்ஸ் போட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஏன்னா வந்துட்டு இங்கே இது வந்துட்டு பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லிருப்பேன் பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு சிம்பிளாக தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அது வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். சஃபிஷியன்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். நீங்கள் நெசசரி கண்டிஷனை மட்டும் செக் பண்ணினா போதும். அதான் சிஆர் ஈக்குவேஷன். வாங்க இப்போ வந்து நம்ம டேரெக்டாக சிஆர் ஈக்குவேஷன்ஸே போயிடலாம். u = 2xy. அடுத்து வியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, யூ வி நமக்கு கிடைச்சிருச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிஆர் ஈக்குவேஷன்ஸ் நமக்கு தெரியும். ux = vy. அடுத்து மைனஸ் uy = vx மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டுத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இதுதான் வந்துட்டு சிஆர் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறச்சுன்னா நம்ம இந்த ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லிடலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனாலிட்டிக்னு சொல்லிடலாம். ஏன்னா இது வந்துட்டு பாலினாமியல் இருக்கிறதுனால சஃபிஷியன்ட் கண்டிஷன் ரெண்டுமே வந்துட்டு நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால நமக்கு ஜஸ்ட் சிஆர் ஈக்குவேஷன்ஸ் செக் பண்ணாலே தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ யூஎக்ஸோட வேல்யூ என்ன மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் 2y. அதுவே விஒய் இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா -2y. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனே தப்பாயிடுச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ இப்போயே நம்ம சொல்லிடலாம் சிஆர் ஈக்குவேஷன் டஸ் நாட் சாட்டிஸ்ஃபை. ஏன்னா சிஆர் ஈக்குவேஷனில் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஏதாச்சும் ஒன்று கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆர் கிடையாது, அண்டு அதாச்சும் இதுவும் பண்ணணும் அதுவும் பண்ணணும். ஸோ இப்போயே வந்துட்டு நீங்கள் எம்சிக்யூஸ் தான், எம்சிக்யூஸ்லாம் நீங்கள் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா டேரெக்டாக டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பார்த்துக்கோங்க, ஏன்னா ஒரு சில கொஷனில் அவங்க ஆப்ஷனில் ட்விஸ்ட் அடிச்சிருவாங்க. கரெக்டாக அவங்க என்ன கேட்டுருவாங்க, பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட்டிவ் ஆஃப் ஒய், அதாச்சும் யூ ஒய்யோட டிஃப்ரென்சியேஷன் வேல்யூ எல்லாம் சம்மந்தப்பட்டு கொடுத்து அது கண்டினியூஸா அது டிஃப்ரென்ஷியபிளா அந்த மாதிரி லாஜிக்கில் அவங்க வருவாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஒரு சில தருணத்தில் நீங்கள் 4 செக் பண்ணாதான் ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி லாஜிக்லாம் நெட்டில் அடிப்பாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ மைனஸ் யூஐ விஎக்ஸ் இதையும் நம்ம செக் பண்ணிடலாம். மைனஸ் யூஐ யூவை மைனஸால் பண்ணுறப்போ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் மைனஸ் 2x. அதுவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஎக்ஸ், விஎக்ஸை நான் பண்ணேன்னா 2x. ஸோ இதுவும் வந்துட்டு வரல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதனால் சிஆர் ஈக்குவேஷன் டஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். இது வந்து நாட் அனாலிட்டிக், இது வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேருந்து நமக்கு இந்த ஒரு லாஜிக் புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த கொஸ்டின் தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல்ஸ் டு இ பவர் மைனஸ் இசட் பார். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் மறக்காம கவனிங்க. இதுக்கப்புறம் வர எல்லா கொஸ்டினுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம நிறைய லாஜிக்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அது எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கவனமாக கவனிங்க. ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ சொல்யூஷன் இ பவர் மைனஸ் இசட், அதாச்சும் எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல்ஸ் டு இ பவர் மைனஸ் இசட் பார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் தனியாக இமேஜினரி தனியாக பிரிக்கிறதுக்கே நம்ம கொஞ்சம் டைம் ஆகும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் இசட்டுக்கு பதிலாக யூ பிளஸ் ஐவி இ பவர் மைனஸ் இசட் பார் வேல்யூ என்ன மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ் மைனஸ் ஐஒய். இந்த வேல்யூஸ் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் லெக்சரில் சொல்லிட்டுப்பேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம், மறக்காமல் போய் பாருங்க. ஸோ இப்போ இ பவர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஐஒய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து நம்ம பிரிச்சிருக்கோம் மைனஸ் இருக்கிறதுனால. இப்போ இந்த மாதிரி சம்மில் இருந்தாலே நம்ம எப்படி எழுதிக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்டூ இ பவர் ஐஒய் இந்த மாதிரி எழுதிக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இ பவர் ஐஒய் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இ பவர் ஐ தீட்டா இக்குவல்ஸ் டு காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்துட்டு இ பவர் ஐ தீட்டாவோடைய ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம். ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்மில் ஒரு எக்ஸ்போனென்ஷியலோட பவரில் இருக்கிறது ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்மில் இப்படி எழுதிக்கலாம். அந்த லாஜிக்கை இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இ பவர் மைனஸ் எக்ஸ் காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதுல? சாரி, இங்கே வந்து ஒய் வந்துடும், காஸ் ஒய் பிளஸ் ஐ சைன் ஒய். ஏன்னா இங்கே ஒய் இருக்கனால மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இ பவர் ஐ ஒய் இருக்கிறதுனால இந்த இடத்துல காஸ் ஒய் பிளஸ் ஐ சைன் ஒய்னு வந்துடும். இப்போ நம்ம இ பவர் மைனஸ் எக்ஸ் உள்ளார கொண்டு போயிடலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இ பவர் மைனஸ் எக்ஸ் காஸ் ஒய் பிளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஐ இ பவர் மைனஸ் எக்ஸ் சைன் ஒய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான். இப்போ யூ பிளஸ் ஐ நம்ம யூ தனியாக ஐ தனியாக பிரிச்சிட்டோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரியல் தனியாக இமேஜினரி தனியாக. இப்போ இதை எடுத்து நம்ம சிஆர் ஈக்குவேஷன்ஸ் செக் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க செக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்போனென்ஷியல், இது வந்துட்டு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ நான் அந்த லெக்சரில் சொல்லியிருக்கேன், எக்ஸ்போனென்ஷியல் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ், ட்ரிக்னாமெட்ரிக்கில் சைனு காஸ்டும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் சஃபிஷியன்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஸோ நம்ம தேர்ட் கண்டிஷனாக இருக்க நெசசரி கண்டிஷன் சிஆர் ஈக்குவேஷன் மட்டும் செக் பண்ணோம்னா போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ யூ ஈக்குவல்ஸ் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் காஸ் ஒய், அடுத்து வி ஈக்குவல்ஸ் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் சைன் ஒய். இப்போ வாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் யூஎக்ஸ் செக் பண்ணலாம். ஏன்னா சிஆர் ஈக்குவேஷன்ஸ் வந்து யூஎக்ஸ் இஸ் டு விஒய். யூஎக்ஸ் செக் பண்ணோம்னா இ பவர் மைனஸ் எக்ஸ். ஸோ இ பவர் மைனஸ் எக்ஸுங்கிறப்ப மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ்னு வந்துடும். இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதே தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வரும். அதில் வந்து எந்த ஒரு சேஞ்சுமே நம்மளால் கொடுக்கவே முடியாது. ஆனால் மைனஸுங்கனால மைனஸ் மட்டும் முன்னாடி வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காஸ் ஒய் அப்படியே வந்துடும். யூஎக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு விஒய். ஸோ இப்போ வந்து நம்ம விஒய் செக் பண்ணணும். இப்போ இ பவர் மைனஸ் எக்ஸ் இருக்குது, சைன் ஒய் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சைன் ஒய்யை நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன வரும், காஸ் ஒய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், காஸ் ஒய்.
இப்போ பார்த்தீங்கனாலே தெரியுது இந்த இடத்துல இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நாட் ஈக்குவல்னு வந்துருச்சு. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இல்லை. அதனால் வந்துட்டு சிஆர் ஈக்குவேஷன் டஸ் நாட் சாட்டிஸ்ஃபை. இது வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் இப்போதைக்கு நான் மற்ற ரெண்டுத்தையும் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். Vx = மைனஸ் யூவையும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்த உடனே உங்கள் ஆப்ஷன்ஸை பாருங்கள். ரெலவெண்ட்டான ஆப்ஷன் இருந்துச்சுன்னா டிக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Vxோட வேல்யூ என்ன மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? e பவர் மைனஸ் எக்ஸ். ஸோ மைனஸ் e பவர் எக்ஸ் சைன் ஒய்னு வந்துடும். மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் சைன் ஒய். அடுத்து மைனஸ் யூஒய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே மைனஸ். ஸோ e பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் சைன் ஒய். ஸோ மைனஸ் மைனஸ் எனக்கு ப்ளஸ் ஆகிடும். e பவர் மைனஸ் எக்ஸ் சைன் ஒய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே எனக்கு நாட் ஈக்குவல் தான். ஸோ வந்துட்டு சிஆர் ஈக்குவேஷன் டஸ் நாட் சாட்டிஸ்ஃபை. அனாலிட்டிக்ஸ் ஃபங்க்ஷன் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் ஆப்ஷன்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வர ஆப்ஷனை வச்சு இங்கே வர இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸை வச்சு அவங்க ஆப்ஷன்ஸில் ட்விஸ்ட் அடிப்பாங்க. இது மோஸ்ட்லி சிஎஸ்ஐஆர் நெட்டில் கேட்பாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பிஜிடிஆர்பி கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் மைண்ட் அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் படித்தா போதும். நெக்ஸ்ட் டைம்லாம் வந்துட்டு நீங்கள் ஒன் கோ த்ரூ பண்ணிட்டு ஜாலியாக போயிட்டே இருக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் சொன்னேன். இப்போ வாங்க அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் இசட் கியூப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இசட் கியூப் ரொம்ப ஒரு சூப்பரான கொஷின் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இசட் கியூப் இஸ் அனாலிட்டிக் இன் த என்டையர் செட் பிளேன். அதாச்சும் ஜெட் கியூப் வந்து ஈஸியாக வந்துடும். ஜெட் கியூப்பை விட 1/z கியூப் வரும். அதுதான் நமக்கு ரொம்ப தெரிக்க விடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்துட்டு நமக்கு ரொம்ப ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். வாங்க நான் அதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். So using the CR equation show that f of z is equals to z cube is analytic in entire z plane. இவ்வளோ நேரம் பார்த்ததை வச்சு உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கும். ஸோ z கியூப்ங்கிறப்ப u plus iv is equals to z cube x plus iy the whole cube my dear friends. இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, நம்ம நார்மலாக எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி தான், அல்ஜிப்ரிக் ஃபார்முலா தான். ஸோ x cube plus iy the whole cube plus 3a square b my dear friends. So 3x square iy plus 3a x my dear friends, b iy the whole square. இந்த இடத்துல x cube minus i y cube, ஏன்னா i cubeங்கிறது மைனஸ் ஐ கொடுக்கும் my dear friends. அடுத்து plus 3i x square y plus plus இல்லை my dear friends. இந்த இடத்துல i ஸ்கொயர்னு வந்துடும். i ஸ்கொயருங்கிறது மைனஸ். ஸோ மைனஸ் 3xy ஸ்கொயர். இப்போ வந்து நம்மளோட வேலை என்னதுன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரியல் தனியாக இமேஜினரி தனியாக பிரிச்சிட்டோம்னா நமக்கு வேலை ரொம்ப சிம்பிள் ஆகிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பிரிச்சுருவோம். ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் 3xy ஸ்கொயர் இது ரெண்டுமே வந்துட்டு ரியல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ் கியூப் மைனஸ் 3xy ஸ்கொயர் பிளஸ் ஐ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல இருந்து ஐயை வெளியே எடுத்துடலாம். ஐயை வெளியே எடுத்துட்டோன்னா இங்கே y கியூப் இருக்கு. ஃபர்ஸ்ட் இங்கே பிளஸ்ல இருக்கிறத எழுதிக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 3x ஸ்கொயர் y மைனஸ் y கியூப். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ரியல் தனியாக இமேஜினரி தனியாக நம்ம இப்போ பிரித்து எழுதியாச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் என்ன பண்ணுற வழக்கம் போல் சிஆர் ஈக்குவேஷன்ஸ் ux = vy அதை நம்ம கண்டுபிடிச்சோம்னா போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல இதான் u, இது வந்துட்டு v. ஸோ இந்த இடத்துல ux நான் இவ்வளோ சால்வ் பண்ணலாம் டேரெக்டாக எழுதுறேன், உங்களுக்கு புரியும் நம்புகிறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ux எடுத்தோம்னா 3x ஸ்கொயர் மைனஸ் 3y ஸ்கொயர் இதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ux. இப்போ வந்து vy நம்ம எடுக்கணும். ஸோ vy எடுத்தோம்னா 3x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் மைனஸ் 3y ஸ்கொயர். ஸோ இது வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ux = vy ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம செக் பண்ண போகிற விஷயம் என்னதுன்னா மைனஸ் uy = vx மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அதையும் நம்ம செக் பண்ணிடலாம். மைனஸ் uy. ஸோ இப்போ வந்து மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் மைனஸ் uy = அதை வந்து வாங்க நம்ம கண்டுபிடிச்சிடலாம். யூவோட வேல்யூ இங்கே இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ uyங்கிறப்ப மைனஸ் ஃபர்ஸ்ட் மைனஸை போட்டுருவோம். இந்த இடத்த மட்டும் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். இது வந்து 0 ஆகிடும். ஸோ மைனஸ் 6xy. ஸோ இந்த இடம் பிளஸ் 6y மாறிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது இப்போ vx நான் பண்ணேன்னா
இங்கே 3x² இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டேரெக்டாக 6xy வந்துடும். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு நமக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆக மொத்தம் vx is equals to minus uy, இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ux is equals to vy, இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால CR equation வருது. இந்த equation CR equation சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் z³ வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் ப்ராப்ளம். இந்த ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க ரெண்டாவது கொஸ்டின். இப்போ அடுத்த கொஸ்டின் தான் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 1/z³, இதே ஃபங்க்ஷனை ரெசிப்ரோக்கல் ஆக்கி எப்படி வருது, அதுவும் அனாலிட்டிக்கா இல்லை நாட் அனாலிட்டிக்கா, எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத வாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துடலாம். இட்ஸ் அனாலிட்டிக் ஆர் நாட், சூப்பரான கொஸ்டின் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் கார்ட்டீசியன் ஃபார்ம் மெத்தட் ஒத்து வராது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்ட்டீசியன் ஃபார்மில் போனோம்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போகும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பதிலாக தான் இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடுக்காகவே உருவாக்கின ஒரு ஃபார்ம் தான் போலார் ஃபார்ம், அதாச்சும் z is equals to r(e)/i(θ) மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த ஃபார்மை வச்சு தான் நம்ம இந்த கொஸ்டினை இப்போ சால்வ் பண்ண போகிறோம். வாங்க சால்வ் பண்ணலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சொல்யூஷன் 1/f of z equals to 1/z³ கொடுத்துட்டாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல z க்கு பதிலாக u plus iv தான் நம்ம ஜென்ரலாக எழுதுவோம். எழுதி இப்படி நம்ம பண்ணோம்னா x plus iy the whole cubeனா இது ரெசிப்ரோக்கல் இருக்கிறதுனால ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ இந்த எக்ஸை வந்துட்டு போலார் ஃபார்முக்கு மாற்றிக்கிறேன். அது எப்படி மாற்றிக்கலாம்னா, x is equals to r cos theta, y is equals to r sin theta மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த ஸ்டெப் எப்படி சார் எழுதுனீங்கன்னு புரியலனா மறக்காம ஃபர்ஸ்ட் லெக்சர் போய் பாருங்க, அதில் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்து u plus iv is equals to 1/x r cos theta plus I r sin theta the whole cube my dear friends. ஓகே, இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல இருந்து r³ இதுல இருந்து r மட்டும் நான் வெளியே எடுத்துறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து r³ cos theta plus I sin theta the whole cube இப்படி வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இன்னொரு மெத்தடாலஜி என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த இடத்துல 1/r³ cos theta plus I sin theta நியூமரேட்டர் கொண்டு போறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இந்த +3 -3 மாறிடும். ஏன் சார் இப்படி கொண்டு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அதுக்கான தேவை இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு தியரம் யூஸ் பண்ண போறோம். எப்படி காஷிங் எடுத்து காட்டியிருக்காரோ அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ்ல இன்னொருத்தர் இருக்காருன்னா டி மாய்வர்ஸ் தியரம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். டி மாய்வர் அவரும் வந்துட்டு நிறைய தியரம் எக்கச்சக்கமா சொல்லிருக்காரு. அந்த டி மாய்வர்ஸ் தியரத்தை தான் இப்போ நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ இந்த டி மாய்வர்ஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா, cos theta plus I sin theta whole power n இருந்துச்சுன்னா அதை cos n theta plus I sin n theta எழுதிக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட்ல எழுதுறேன். அதாவது cos theta plus I sin theta whole power n இப்படி இருக்குன்னா cos n theta plus I sin n theta இப்படி வந்து எழுதிக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து சொல்றாங்க. இந்த லாஜிக்கை தான் இப்போ வந்து நம்மளோட ஸ்லைட்ல யூஸ் பண்ண போறோம். 1/r³ இங்க பாத்தீங்கன்னா cos theta plus I sin theta whole power -3 இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இங்க வந்துட்டு ஸோ இந்த இடத்துல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் cos -3 theta plus I sin -3 theta வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்துட்டு இங்க -3 இருக்கனால -3 theta plus I sin -3 theta அப்படின்னு வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம u தனியா v தனியா பிரிச்சுக்கலாம். ஏன்னா இங்க I தனியா v தனியா நமக்கு கிடைச்சிருச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ ஸோ cos 3 theta divided by -3 theta divided by r³ plus I sin -3 theta divided by r³ my dear friends. So my dear friends, இப்போதைக்கு நம்ம இந்த ஒரு சிம்பிளிஃபிகேஷன் வரைக்கும் முடிச்சிட்டோம்.
இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காஸ் மைனஸ் 3 தீட்டா சைன் மைனஸ் 3 தீட்டாவை கன்வெர்ட் பண்ணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல்ஸ் டு காஸ் தீட்டா தான். ஏன்னா காஸ் தீட்டாங்கிறது ஈவன் ஃபங்க்ஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே பார்த்தீங்கன்னா நம்ம சைன் இருக்காரு, சைன் வந்துட்டு ஆட் ஃபங்க்ஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இவர் என்ன போய் சைன் ஆஃப் மைனஸ் தீட்டானா மைனஸ் சைன் தீட்டாவாக மாறிடுவார். அந்த லாஜிக்கை இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பார்க்குறப்ப காஸ் மைனஸ் 3 தீட்டானா காஸ் 3 தீட்டா டிவைடட் பை ஆர் கியூப் பிளஸ் ஐ சைன் மைனஸ் 3 தீட்டா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ சைன் மைனஸ் 3 தீட்டானா இந்த இடத்துல மைனஸ்ன்னு மாறிடும். மைனஸ் ஐ சைன் 3 தீட்டா divided by r cube. So இப்போ இதுதான் my dear friends நமக்கு u ஓட வேல்யூ. u ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா சாரி இந்த இடத்துல u தான். u ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா cos 3 theta divided by r cube minus so இந்த இடத்துல v equals to minus sin 3 theta divided by r cube my dear friends. இந்த இடத்துல இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இது வந்துட்டு நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் போலார் ஃபார்ம். இப்போ போலார் ஃபார்மோட அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் வேற மாதிரி இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா டோ யூ டிவைடட் பை டோ ஆர் ஈக்குவல்ஸ் டு 1 பை ஆர் டோ வி டிவைடட் பை டோ தீட்டா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டோ வி டிவைடட் பை டோ ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 1 பை ஆர் டோ யூ டிவைடட் பை டோ தீட்டா. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதுதான் வந்துட்டு சிஆர் ஈக்குவேஷன் போலார் ஃபார்ம்ல. இதுவும் நான் ஃபர்ஸ்ட் லெக்சரே சொல்லிருப்பேன், பார்க்கலாம் மறக்காம போய் பாருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி பார்க்க போறோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஈக்குவேட் பண்ணி பார்த்தலாம். ஸோ டோ யூ டிவைடட் பை டோ ஆர் ஈக்குவல்ஸ் டு காஸ் 3 தீட்டா டிவைடட் பை ஆர் கியூப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ஆரை தான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லிருக்காங்க. ஸோ நம்ம ஆறு மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்றோம். இப்போ காஸ் 3 தீட்டா ஆர் பவர் மைனஸ் 3. ஸோ இப்போ இந்த ஆர் பவர் மைனஸ் 3யை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் காஸ் 3 தீட்டா டிவைடட் பை ஆர் பவர் 4 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுதான் வந்து டோ யூ டிவைடட் பை டோ ஆர். இப்போ அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது டோ வி டிவைடட் பை டோ தீட்டா. ஸோ டோ வி டிவைடட் பை டோ தீட்டா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் மைனஸ் 3 காஸ் 3 தீட்டா டிவைடட் பை ஆர் கியூப். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லிருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் டோ யூ டிவைட் பை டோ ஆர் மைனஸ் காஸ் 3 தீட்டா டிவைட் பை ஆர் பவர் 4. அதுவே இந்த இடத்துல நமக்கு வந்து 1 பை ஆர் இன்னும் நம்ம அப்ளை பண்ணல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். டோ வி டிவைட் பை டோ தீட்டா டோ வி டிவைட் பை டோ தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 பை ஆர் மைனஸ் 3 காஸ் 3 தீட்டா டிவைடட் பை ஆர் கியூப். இப்போ மைனஸ் 3 காஸ் 3 தீட்டா டிவைடட் பை ஆர் பவர் 4. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நமக்கு இப்போ சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ அடுத்த ரெண்டு கண்டிஷன் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து செக் பண்ணணும். இப்போ நம்ம என்ன செக் பண்ணணும்னா டோ வி டிவைடட் பை டோ ஆர் டோ யூ டிவைடட் பை டோ தீட்டா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க டோ வி டிவைடட் பை டோ ஆர் இப்போ நம்ம செக் பண்ணிடுவோம். ஸோ டோ வி டிவைடட் பை டோ ஆர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வியை வந்துட்டு நம்ம ஆர் டைம்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ நான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் மைனஸ். அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு சைன் 3 தீட்டா டிவைடட் பை ஆர் பவர் 4 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு புரியும் நம்புறேன், ஏன்னா ஃபர்ஸ்டே நான் உங்களுக்கு வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ டோ வி டிவைட் பை டோ ஆர் ஈக்குவல்ஸ் டு சைன் 3 தீட்டா டிவைடட் பை ஆர் பவர் 4 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டோ யூ டிவைடட் பை டோ தீட்டா யூவை வந்து நம்ம தீட்டா வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்த்துருவோம். காஸ் 3 தீட்டானா மைனஸ் சைன் 3 தீட்டா டிவைடட் பை ஆர் கியூப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வந்துடும், எந்த ஒரு டவுட்டுமே நமக்கு வேண்டாம். ஆனால் இந்த இடத்துல நம்ம 1 பை ஆர் ஆட் பண்ணணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 1 பை ஆர் டோ யூ டிவைடட் பை டோ தீட்டா ஈக்குவல்ஸ் டு மைனஸ் சைன் 3 தீட்டா டிவைடட் பை ஆர் பவர் 4 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு விஷயம் டோ வி டிவைடட் பை டோ ஆர் மைனஸ் 1 பை ஆர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இங்கே வந்து மைனஸ் வரும், மைனஸ் வந்தால் இந்த இடம் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இது ரெண்டுமே இப்போ நமக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைட். ஸோ சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா நமக்கு இந்த ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வேணும்னாலும்
மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் ஒன்று எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன்ஸுக்கு இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய், தேங்க்யூ.